நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த புதிய நாளிலே கூட தேவனுடைய பாதத்தின் அருகே வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்து, ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, வெள்ளத்தை தந்து, இம்மட்டும் கைவிடாத தேவனாய் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்றால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவாதி தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. அவருடைய கிருபை மாத்திரம் நம் மீது இல்லாமல் இருந்திருக்குமே, ஆனால் நாம் என்றோ அழிந்திருப்போம். ஆனால் நாம் அழியாதபடி நாம் இன்னும் ஜீவனோடு இன்னும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் தேவன் நம் மீது வைத்த அந்த கிருபைதான். இந்த கிருபையுள்ளவரை என்னாலும் நோக்கி பார்ப்போம். அவரே நம் சார்ந்து வாழ்வோம். அவரே நம்முடைய வாழ்க்கையில் எஜமானாய், ஒரு தலைவராய், ஒரு தேவாதி தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசம் அடைய செய்யும். வாழ்க்கைக்கு இருள்கள் மாறி கர்த்தரே நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். இந்த நாட்டிலே சமாதானமின்றிதான் அநேக பிள்ளைகள் தவிக்கிறார்கள். சமாதானத்துக்காக அழிந்து திரிகிறார்கள். எந்த இடத்துக்கு போனால் சமாதானம் கிடைக்கும், இந்த இடத்துல நிரந்தரமான சமாதானம் இருக்குமா என்று சொல்லி மனது அளவில் அநேக பிள்ளைகள் வருத்தப்படுகிறார்கள், சஞ்சலப்படுகிறார்கள். அநேக பேர் வெளியிலே சொல்லிவிடுவார்கள், எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி. ஆனால் அநேக பிள்ளைங்க வெளியிலும் சொல்லாதபடி மனதிற்குள் வைத்து கொண்டு இது நிமித்தம் நோய்வாய்க்கு கூட தள்ளப்படுகிற நிலையில் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது ஒன்று சமாதானம்தான். என்னுடைய வாழ்க்கையில் பணம் இருக்குதா, பொருள் இருக்குதா, அல்லது எல்லாம் இருக்குதா என்பதை விட சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும், நிம்மதியாக சாப்பிட முடியும், எல்லாவற்றிலும் ஒரு மன அமைதி அடைய முடியும். ஆனால் இந்த நாட்டில் தானும் சமாதானமின்றி அடுத்தவர்களையும் சமாதானமாய் இருப்பதற்கு விடாதபடி கூட அநேகம் மனிதர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த நாளிலே கூட நீங்கள் எந்த நிலையில் எப்பேற்பட்டவர்களா எப்படி சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து என் தேவன் சொல்கிறார், சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதாய். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் மனுஷரோடு சமாதானமாய் இருங்கள் என்பதாய். உங்களோடு கூட இருக்கிற உறவுகள் மத்தியிலே சமாதானமாய் இருங்கள். உங்கள் கணவர் பிள்ளைகளோடு சமாதானமாய் இருங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கிறவரோடு சமாதானமாய் இருங்கள். என்றால் சமாதானத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கப்பட்டதாய் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் இந்த காலை வேளையில தேவனை நோக்கி, தேவனே நான் சமாதானமாய் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். அநேக பிள்ளைங்க சமாதானமின்றி எப்பொழுதும் சண்டை போடுகிறவர்களாய், எப்பொழுதும் குறை சொல்லுகிறவர்களாய், எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாய், இப்படிப்பட்ட குணத்தோடு நாம் இல்லாதபடி தேவாதி தேவன் என்ன சொன்னாரோ ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய், ஒருவர் பாரத்தை சுமக்கிறவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய் நம்முடைய இருதயம் மாறும் பொழுது நிச்சயமாய் நம் அனைவரோடும் கூட சமாதானமாய் இருப்பதற்கு கர்த்தரானவர் நிச்சயமாய் கிருபை செய்வார். உலகத்தில் இருக்க போகிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். நிரந்தரமாக இந்த உலகத்தில் நாம் இருக்க போகிறது கிடையாது. அது இருக்கிற நாட்களில அனைவரோடும் முடிந்த அளவுக்கு சமாதானமாய் இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு அல்ல, நிச்சயமாய் அனைவரோடுமே சமாதானமாய் இருப்பதற்கு நீங்கள் நாடுங்கள். நீங்க அப்படி இந்த உலகத்திலே சமாதானத்தோடு உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், உங்களை குற்றம் செலுத்தினாலும், உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசினாலும் நீங்கள் அவங்களோடு கூட சமாதானமாய் இருக்கும்பொழுது கர்த்தரானவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதை விட்டு சண்டை போடுவது, வாக்குவாதம் பண்ணுவது, இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் தயவாய் இந்த காலைவேளை தேவனே இந்த குணநலங்களை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு ஆவியின் கனிகளை தந்து உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ்வதற்கும் சமாதானமுள்ள பிள்ளையாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி நம் தேவனிடத்திலே கேட்போம். என்றால் நாம் சமாதானமாய் இருந்தால் நம்மளோடு கூட இருக்கிற அத்தனை பேரும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ முடியும். அதனால் தயவாய் தேவனிடத்திலே கேளுங்கள், எனக்கு இந்த கிருபையை தாங்க, எல்லா மனிதர்களோடும் சமாதானமாய் இருப்பதற்கு கிருபை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். யாரிடமாவது சமாதானமின்றி வருத்தப்பட்டு இருப்பீர்களானால் அவரிடத்திலே முடிந்த அளவுக்கு ஃபோன் பண்ணி பேசி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது அதற்கும் ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். என்றால் அவர் அன்புள்ள தேவன். அந்த அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நாமும் அன்புள்ளவர்களாய், நாமும் சமாதானம் உள்ளவர்களாய் காணப்பட ஒன்றே ஒன்றுதான். எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நினைக்காத காரியங்கள், அற்புதமான காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க,
சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆம் தகப்பனே, சமாதானமாய் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில அதோடு கூட சேர்ந்து சந்தோஷம் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருமப்பா. ஆனால் அநேக பிள்ளைங்க சமாதானம் இல்லாதபடி தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள், சமாதானம் இல்லாதபடி சண்டை போடுறாங்க, சமாதானம் இல்லாதபடி முறுமுறுக்கிறாங்க. தகப்பனே, இந்த காலை வெள்ளை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு விடுதலை கொடுத்து இருதயத்துக்கேற்ற சமாதானம், இருதயத்துக்கேற்ற மகிழ்ச்சியை தந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டுமாய் உம்முடைய கருத்தை நாங்கள் தருகிறோம். சமாதானத்தை கெடுக்கிற, சமாதானத்துக்கு விரோதமான காரியங்கள் எழும்பாதபடி பரிசுத்தாவியானவர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.